அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்டீவன் மில்ஸ் மற்றும் டிஃபனி ஸ்கோர் தம்பதியினர் ஒரு கருத்தரிப்பு மையத்தின் அலட்சியத்தால் தங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு குழந்தை பிறந்துள்ளதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்த பெண் குழந்தையை பார்த்த தம்பதியினர் குழந்தை தங்களைப் போல இல்லாமல் வேறொரு இனத்தைச் சேர்ந்தவர் போல இருப்பதை உணர்ந்துள்ளனர். மரபணு சோதனை செய்ததில் அந்த பெண் குழந்தைக்கும் இந்த தம்பதியினருக்கும் எந்தவிதமான உயிரியல் தொடர்பும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இல்ல, அது என்ன போல இல்ல, வேற யாரையோ போல இருக்கு. இல்ல, முட்டை எங்கும் மாறி போகாம காப்பாத்திட்டு வந்திருக்கேன். இது நம்ம குழந்தை, உங்க சாயல் தான். இது என் குழந்தை இல்ல, அது என் சாயல் இல்ல. அப்ப யார் சாயல்? ஓ சாயல் இல்ல, வேற யார் சாயல்? அது உனக்கு தான் தெரியும். 2020ஆம் ஆண்டில் தாங்கள் சேமித்து வைத்திருந்த கருக்கள் வேறு பெண்ணுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் தங்களின் உண்மையான குழந்தை இப்போது யாரிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இல்ல, நான் இவன் அப்பா இல்ல. பின்ன யார் இவங்க அப்பா? அது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? என் அம்மா கூட உறவாடா நீ? எனக்கு தெரியாது. முட்டை எங்கோ மாறி போச்சு. இவன் அப்பா யாருன்னு யாருக்குமே தெரியாது. யார் அப்பன்னு தெரியாம வேற யாரையோ அப்பன்னு அழைச்சிட்டு இருக்காங்க. தற்போது அந்த பெண் குழந்தையை உயிருக்கு உயிராக நேசிக்கும் இந்த தம்பதியினர் அதே சமயம் அக்குழந்தையின் உண்மையான பெற்றோரை தேடி கண்டுபிடிப்பது தங்களின் கடமை என்று கருதுகின்றனர். அர்லாண்டோவில் உள்ள IVF லைஃப் INC என்ற மருத்துவமனைக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கில் கடந்த 5 ஆண்டுகளில் அங்கு பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தற்போது மருத்துவமனை நிர்வாகம் மரபணு சோதனைகளை மேற்கொள்ள ஒரு தற்காலிக உடன்படிக்கைக்கு வந்துள்ளது. ஒருவேளை குழந்தையின் உண்மையான பெற்றோர்கள் கோரினால் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அதுவரை குழந்தையை தாங்களே வளர்க்க விரும்புவதாகவும் அந்த தம்பதியினர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர்.